இது கொண்டும் குறைச்சல் இல்ல. உட்காருங்க ஐயா. நீங்க சிட்டிக்குள்ள உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு கிரிமினல் அரசாங்கத்துக்கு எதிராக காட்டுக்குள்ள போட்டி அரசாங்கம் நடத்திட்டு இருக்கான். போன ஆட்சியில் நடந்த தப்புக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சார், we will get him within a short period. நாங்களும் எங்களால எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம் சார். என்னத்த முயற்சி பண்ணி கிழிச்சிங்க? துணிஞ்சு போனதும் இல்ல, போனவன் திரும்பி வந்ததும் இல்ல. காட்டிலேயே வளர்ந்து அவனுக்கு ரொம்ப பழகி போச்சு. அதனால தாக்குறதும் தப்பிக்கிறதும் சுலபமா இருக்கு சார். இதை சொல்லி நீங்க தப்பிச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? சார் உட்காரையா. வீரபத்திரனை புடிங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போங்கய்யா. நிறுத்துறா. ஐயா, நாங்க வெளியூர்ல இருந்து வரோம். எதுக்கு? தொழில் பண்ணவா? ஐயா, நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. தெரிஞ்சவங்களை பாக்குறதுக்காக வரோம். வண்டி ஓட்டுறேன். அட என்ன சார் உன்னோட பெரிய பேஜாரா போச்சு. சும்மாவே உங்களுக்கு நியாயம் தெரியாது. இதுல தண்ணியை வேற போட்டிருக்கீங்க. மெய்யாலுமே சொல்றேன் சார், இவங்களை திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல தான் சார் இட்டாரேன். பாருங்க கையில பெட்டிக்குது. ஏண்டா இந்த தொழில இப்படி ஒரு டெக்னிக் இருக்குதோ? வாடா. பெட்டி படுக்கையோட கிளம்பிட்டாளுங்க. நிறுத்துற. இறங்குங்க. போட போட. உள்ள போங்க, உள்ள போங்க. யார் இவங்க? அடாத மழை பெஞ்சாலும் விடாம தொழில் செய்யறதுக்காக கிளம்பிட்டாங்க சார். சார், நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து வரோம். இவர் தப்பா நினைச்சு எங்களை கூட்டு வந்துட்டாரு. ஏயா, மூஞ்சியை பார்த்தாலே தெரியல அவங்க தப்பு பண்றவங்களான்னு. நீ பாட்டுக்கு யாராச்சும் கூட்டிட்டு வந்துட வேண்டியது. கடைசியில எனக்கு கெட்ட பேரு. நீ உள்ள போமா. காலையில நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்பா, நல்ல சவாரி கிடைச்சதா? எங்கடா கிடைச்சது? அண்ணாநகர் பொறுத்த ஒரு பார்ட்டி கிடைச்சது. அதையும் போலீஸ்காரன் தண்ணியை போட்டுக்கிட்டு ஸ்டேஷன் கிட்டுன்னு போயிட்டான். பாவம், அந்த பொண்ணு என்ன பாடுபடுதோ. தம்பி, அவளை விட்டுடு தம்பி. தம்பி, அதான் தம்பின்னு சொல்லிட்டல. அக்கா பொண்ணுக்கு மாவன் முறதானடி. போடி. நடத்த முடியாது. காப்பாத்திட்டு போலீஸ்காரங்க உதவாங்க. நமக்கு
லலிதா நீங்க வந்த உங்களை பாக்கிறதுக்காக நானும் அம்மாவும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தோம். அப்போ இந்த போலீஸ்காரங்க இவங்க அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்க. உன் வேலையை பார்த்து சார், நம்ம எஸ்ஐ ஒருத்தன் அடிச்சுட்டு ஸ்டேஷன்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் சார். டேய், அவனை அடிச்சு தூக்கி லாக்கவுல போடுறான். போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் அடிக்கிறியா? நீ எங்க போனாலும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. என்ன பாக்குற? இது என்னோட அட்ரஸ். வேணும்னா அங்கே வந்து பாத்துக்க. தம்பி, வாங்கம்மா. வேடிக்கை பார்க்கறதுக்காக நிக்கிறீங்களா? நடு ரோட்ல ஒரு பொண்ணு ஓடுனாலே அவளை காப்பாத்துறதுக்காக இந்த கூட்டத்துல யாருக்காவது ஒருத்தர் கூட உதவி செய்யணும்னு தோணலையா? அவ என்ன யாரோ ஒருத்தி அப்படிங்கிற நினைப்பு தானே. அடுத்த வீட்டு பொண்ணுகளையும் அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைக்கிற குணம் உங்க எல்லாருக்கும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் காப்பாத்தணுங்கிற எண்ணமும் வரும். என்ன செய்யறது? போலீஸ்காரங்களை பகைச்சுக்கிட்டா நாங்க இந்த ஏரியாவுல தொழில் பண்ண முடியாத. எங்க வீட்டுல புருஷனும் பிள்ளைங்களும் நிம்மதியாவே தூங்க முடியாது. ஏதாவது கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவாங்க பாவி பசங்க. என்ன வேணும்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? எனக்கும் ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்க ரேங்க் தான் நானும். ஐஎஃப்எஸ் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க. சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்க ஒரு ரவுடி மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல பிஹேவ் பண்ணிருக்கீங்க. இவன் போலீஸ்கார மாதிரி நடந்துக்கல, அதனால நானும் ஆபீசர் மாதிரி நடந்துக்கல. அதுக்காக நீங்க இனிமே நான் சொல்ல வேண்டியதை கோர்ட்ல சொல்லிக்கிறேன். நீங்க போகலாம். யுவர் ஆனர்,
விபச்சார குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2 பெண்களையும் காவல் நிலையத்திற்குள் புகுந்து இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ்காரர்களை தாக்கி கடத்தி சென்றிருக்கிறார் இவர். பொதுமக்கள் முன்னாலேயே இதை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட குற்றவாளிகளை வளரவிட்டால் நாளைக்கு இவர்கள் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து நீதிபதியே தாக்குகின்ற அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள். எனவே குற்றவாளிக்கு கடும் தண்டனை அளிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. அரசாங்க வக்கீலின் குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில்? யுவரான, சட்டம் ஒழுங்கா காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரியில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த நாட்டுல பெண்கள் திருடர்களுக்கு பயப்படுறதை விட, அயோக்கியர்களுக்கு பயப்படுறதை விட போலீஸ்காரங்களுக்கு பயப்படுற நிலைமையை உருவாக்குறவங்க உண்மையான போலீஸ்காரங்களா யுவர் ஆனர்? தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க போலீஸ் அடிச்சீங்களா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில். யாருக்கும் பயப்படாம அராஜகமா பகிரங்கமா நடு ரோட்ல பல பேர் பாக்குற போது துரத்தி கெடுக்க நினைச்ச ஒரு காக்கி சட்டை போட்ட ரவுடியை தான் நான் அடிச்சேன். இன்ஸ்பெக்டரே தவறு செஞ்சிருந்தாலும் அவரை தண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணுமோ அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அவங்க தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஏன் சார், உங்க மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? மானம் போகாம இருக்குமா? இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை தான் இருக்குமா? சொல்லுங்க. பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க கற்பு போயிடுச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால முடியுமா? அந்த பொண்ணு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்பை பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம். அப்பாவி பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற போலீஸ் இந்த சிட்டில விபச்சாரம் எந்தெந்த ஹோட்டல்ல நடக்குது, எந்தெந்த பங்களாவுல நடக்குது நல்லா தெரிஞ்சும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? மாமூல் கிடைக்கிறதுனாலயா இல்ல அது நடத்துறவங்க பெரிய ஆளுங்கிற பயத்தினாலயா? இவர் ஆனா போலீஸ்காரங்க ஒழுக்கத்தையே இவர் தப்பா பேசுறார். எனக்கு தெரியும் சார் போலீசாரோட ஒழுக்கத்தை பத்தி. ஒரு பெண் போலீஸோட கற்ப இன்னொரு போலீஸ்காரனை சூறையாடின சம்பவம் இந்த நாட்டுல நடக்கல. அது செய்தியா பேப்பர்ல வரல, நீங்க படிக்கல. யுவரான, நம்ம நாட்டுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்த கன்னியாஸ்திரிகளை 2 ரவுடிங்க கற்பழிச்சாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, டாக்டர்களும் உண்மையான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கல. நம்ம நாட்டோட பிரதமர் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் பாதுகாக்க பிரதமரா வர முடியும்? பெண்களை தாயா தங்கையா தெய்வமா நினைக்கிற உணர்வுள்ள பலரும் காப்பாத்த வரலாம். அந்த உணர்வுல தான் நானும் காப்பாத்தினேன். தாய்நாடு தாய்மொழி அன்னை பூமின்னு சொல்ற அளவுக்கு பொண்ணை மதிக்கிறது இந்த மண்ணுல தான். கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி பெண்ணை தெய்வமா வணங்குறதும் இந்த மண்ணுல தான். அந்த பொண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்க கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் அடிச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். லலிதா லலிதா லலிதா. இந்த வழக்கில் கண்ணால் கண்ட சாட்சியங்களையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சாட்சிகளின் படியும் பிரதிவாதி பிரபாகரன் கூற்று முற்றிலும் உண்மை என தெளிவாகிறது. வரம்பு மீறும் போது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கலாம் என்ற உணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிற முன்மாதிரியாக இந்த வழக்கில் திரு பிரபாகரன் அவர்களை விடுதலை செய்வதோடு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளிக்கிறேன்.